வாழும் எனது அன்பு துலாம் ராசினியர்களே, கோவில் போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு பர்டிகுலரான கோவில் போய் நம்ம வாழ்க்கையை ஒரே நாள் ஒரே நிமிஷத்துக்கு பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகம் உருவாகுது, ஒரு அதிசயம் உருவாகுது, ஒரு அற்புதம் உருவாக போகுதுன்னா அது இந்த கோவில் தான். ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பெயர்ச்சிகள் இருக்கும். ஆனால் எந்த விதமான பெயர்ச்சிகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தான். கூட பிறந்தவங்களாலேயே பிரச்சனை அதிகமாக சந்திப்பவர்கள் துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே ஒரு ட்ரஸ்டடாக நம்பவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நபர்கள் வருவாங்க, ஒரு நபர்கள் செல்வார்கள். ஆனால் எந்த நபர்களும் நீடித்து நிலைத்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் அப்படிங்கிறது நீடிச்சு இருந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்கன்னா அவங்களால கான்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை பார்க்கவே முடியாது, கான்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அப்பேற்பட்ட துலாம் ராசினியர்களுக்கு நல்லதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். சில துலாம் ராசிக்காரர்கள் எப்போ குரு பயிற்சி வரும், எப்போ ராகு கேது பயிற்சி வரும், எப்போ சனி பயிற்சி வரும், நம்ம வாழ்க்கையில் எப்போ பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்களே. ஒரு 25 வருஷமாக எடுத்துக்கோங்களேன், துலாம் ராசிக்காரங்க பெரிய லெவலில் நிம்மதி இல்லை. இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு 40 முதல் 50 வயசு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையோட அனைத்து காலகட்டங்களையும் நல்லா அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பெரிய லெவல் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. சரி, 30லிருந்து 40 லைஃப்பில் முக்கியமான கட்டத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க நீங்கள் பெரிய லெவல் இழப்பை சந்தித்து விட்டீர்கள் என்றால் உண்மை. 20லேருந்து 30 திருமணம், காதல், வேலை, இந்த 3 முக்கோணம் மாதிரி இருக்குங்க. ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்றுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டே வாழணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் ஒரு அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவில் இருக்குன்னா ஈஸியாக நம்பிடுவீங்களா? ஏன்னா இவங்க ஏறாத கோவில் கிடையாது, போகாத கோவில் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ் நல்லவங்க தான். 20% ஏன் தெரியுமா சொல்கிறேன்? காலமும் சூழ்நிலையும் அவங்கள மாற்றிடும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். 2026 எடுத்துப்போமே. 2026 தொடக்கம் குரு 9ல் இருக்கார். ஆனால் அந்த குரு 9ல் இருக்காருங்கிறதுக்கான அறிகுறியே துலாம் ராசிக்காரங்கள்ட்ட இல்லை. எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் மன வருத்தம், உடல்நிலை ரொம்ப பலவீனமாக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பலவீனம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு நொடி பொழுதுல திடீர்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது பாருங்க, அதுதான். அப்பேற்பட்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய சாப்பாடை முதற்கொண்டு கவனிக்காமல் சாப்பிட்றாங்க. அவருடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய இழப்பு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை இந்த ஏப்ரல் மாதம் அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. வீடியோவை பார்க்குற எந்த துலாம் ராசிக்காரங்களாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய ஒரு லெசன் நீங்கள் கற்றுருப்பீங்க. சரி, 2026 பிற்பாடு எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் எது எப்படி இருந்தாலும் சரி இந்த கோவிலை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்க ஒரு மையப்புள்ளி மாதிரி. அந்த மையப்புள்ளி என்ன தெரியுமா செய்யும்? தன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், யாரும் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருந்தி வருந்தி உழைப்பார்கள். அந்த வருந்தி வருந்தி உழைத்து தன்னுடைய கடன் அளவை அதிகமாக உயர்த்தி கொள்வார்கள்.
ஒரு துலாம் ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுமே, அந்த குடும்ப பொறுப்பு, அந்த குடும்ப சுமையை அதிகமாக தாங்குகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்க தான். செய்வினை கோளாறுகள் அதிகமாக உடனே அஃபெக்ட் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். ஏன் ஒரு திருஷ்டி அதிகமாக அஃபெக்ட் ஆகுதுனாலும் துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசிக்காரர்களை பக்கத்தில் இருக்கவங்க யாரான்னு பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா நைட்டே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்களுக்கு வைரஸே தேவை கிடையாது, சுற்றி உள்ளவனும் பெரிய வைரஸ் தான். அவ்வளவு பெரிய டஃப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த நிமிடம் என்ன செய்வது? வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சொந்த வீடு, சொந்தமான காரு, நிம்மதியான தூக்கம், இது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா போச்சா, சரி சரி போ, நாளைக்கு நல்லா போகும், சிவனை நம்புவோம், முருகனை நம்புவோம்னு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினர்களுக்கும் ஒரு பரிகாரம் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் வீடியோலே ஒரே வார்த்தை சொன்னேன், எனது அருமை துலாம் ராசினியர்களே, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, துலாம் ராசினாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. உங்களுக்காக பர்டிகுலராக ரிசர்ச் பண்ணி நிறையா துலாம் ராசிக்காரங்கள்ட்டலாம் சொல்லி அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு துலாம் ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையே சும்மா 0 ஆகிருக்கும், ஒரு துலாம் ராசிக்காரங்களுக்கு பணமே இல்லாமல் இருக்கும், ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் டாக்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை என்னமோ போகுதுங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில துலாம் ராசிக்காரங்க அரசியல்வாதிகள், காவல்துறை, ஏன் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு எந்த நிமிடம் வாழ்க்கை மாறப்போகிறது என்கின்ற உள்ளுணர்வில் ஒரு பயம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் சரி கட்டி வாழ்க்கையை நிம்மதியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஆசைக்கு தீனி போடக்கூடிய ஒரு நல்ல ஸ்தலம் இது. ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்த எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு, காதல் ஈடேறிருக்கு, மனசிற்கு பிடித்த நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்களோட வாழ்க்கையில் சுயமரியாதையும் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட ப்ராக்டிக்கலாக 2026 ஒர்க் அவுட் ஆன ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, துலாம் ராசினா விசாகம் 1, 2, 3, சுவாதி 1 to 4, சித்திரை 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிரன். சுக்கிரனாலே வெள்ளிக்கிழமை தான். சூரியனுக்கு நீச்சம், அதனால் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை போனால் பலம். இங்கே சனி பகவான் உச்சம். சனிக்கிழமை போனீங்கன்னா ஆயுள் பலமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுத்தி தரக்கூடிய கோவில் தான் டைட்டில். ஸோ இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் துலாம் ராசிக்காரருக்கு மனதில் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தாண்டி நீங்கள் எதிர்பார்க்காத கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறது நிதர்சனம். அதுவும் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த கோவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அப்படிங்கிற ஊர், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம். இந்த கும்பகோணத்தில் உச்சி பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அது பக்கத்தில் 108 வைணவ கஷேத்திரங்களில் ஒரு முக்கியமான கஷேத்திரமாக விளங்கக்கூடிய திரு சாரங்கபாணி என்று பெருமாள், 6ஆவது என்கின்ற சாரங்கபாணி அப்படிங்கிற கோவில் இருக்குது. ஸோ இது 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்று, முக்கியமான ஸ்தலம். இங்கே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார். இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்தால் ரொம்ப விசேஷம். துலாம் ராசிக்காரங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் சனிக்கிழமை வரலாம். மற்ற எந்த நாள் வந்தாலும் சுக்கிர ஓரையில் வாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த கோவில் சுக்கிர ஓரை எப்போவுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாலே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். நிறையனா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பண வருவாய் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறேன் சார், நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் இந்த கோவிலுக்கு போக முடியல, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரில, நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய பெயர் நட்சத்திரம், உங்களுடைய பெயர் நட்சத்திரம் போடுங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நான் எப்பப்பெல்லாம் போகிறேனோ அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன பெயர் நட்சத்திரம் இருக்கோ
அவங்களுக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ யாரும் இந்த ஜிபே பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. இறைவனை நம்புங்கள். முடிஞ்ச வரைக்கும் 99% நீங்களே போயிட்டு வந்துடுங்க. முடியாத பட்சத்தில் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறையா துலாம் ராசிக்காரங்க நீங்கள் நல்லா இருக்காங்க. பல பேருக்கு இழந்த பணம் கிடைச்சிருக்கு, இழந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவங்க மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள். புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, தொழில் பேருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் சாதிக்கணுமோ ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் இங்கே சென்று சாதித்துள்ளார்கள். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோவில் போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.